நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் இடம்பெறுவது என்ன? இதுகுறித்து ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயபதி விக்ரமரத்ன விளக்கமளித்தார். நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டுவரப்பட்டால் அது பெரும்பான்மை வாக்களுடன் நிறைவேற்றப்பட வேண்டும். சபையில் பிரசன்னமாகியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையினரை அடிப்படையாக வைத்தே இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது நிராகரிக்கப்படும். நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட்டால் அல்லது வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தால் அல்லது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் பாராளுமன்றத்தில் தோல்வியடைந்தால் அரசாங்கத்தின் தலைவராக உள்ள ஜனாதிபதி பதவியிழக்க மாட்டார். மாறாக பிரதமரும் அமைச்சரவையுமே பதவியிழக்க வேண்டி ஏற்படும். 49வது சரத்தில் இது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதன் பின்னர் புதிய பிரதமரையும் அமைச்சரவையும் ஜனாதிபதியை நியமிக்க வேண்டும். பாராளுமன்றத்தின் நிலைப்பாடு வேறாக இருப்பினும் வேறு இதனையும் செய்ய முடியாது. தொடர்ந்தும் அதே ஜனாதிபதியே பதவியில் இருப்பார். பாராளுமன்றத்தை எவ்வளையிலும் கலைப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதியிடம் உள்ளது. தற்போதைய பாராளுமன்றத்தில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 144 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 60 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 14 ஆசனங்களையும், ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு 7 ஆசனங்களையும் கொண்டுள்ளன. ஜாதிக ஹெல உரிமைய தேசிய சுதந்திர முன்னணி மற்றும் சில இடதுசாரி கட்சிகளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளாக உள்ளன. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் இந்த கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? இதன் மூலம் நாம் ஒரு விடயத்தை எடுத்து கூறுகின்றோம். போதைப் பொருள் விநியோக மத்திய நிலையமாக இலங்கை மாறியுள்ளது. இதனை முழு இலங்கையும் ஏற்றுக்கொள்கின்றது. சர்வதேசமும் இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்கின்றது. எனவே இந்த செயற்பாடுகளுக்கு எதிராகவே நாம் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்துள்ளோம். ஆகவே நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்து அரசாங்கத்தின் கண்களை திறக்க வேண்டும்.